மாநகர மக்களின் பாதுகாப்பிற்காக சகோ சேஃப் கோவை என்கிற ஒரு திட்டத்தை மார்ச் 8ஆம் தேதி அறிமுகப்படுத்தியுள்ளோம். அந்த திட்டத்தின்படி மாநகரில் சுமார் 130 பஸ் ஸ்டாப் அங்கே ஒரு போல் நிறுவப்படும். அந்த போலில் ஒரு கண்காணிப்பு கேமரா இருக்கும். கேமராவோடு சேர்த்து கீழே ஒரு ஸ்பீக்கிங் பாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீக்கிங் பாக்ஸில் ஒரு SOS பட்டனும் இருக்கும். ஸோ ஒரே போலில் 2 கேமரா, மேலே இருக்கிற கேமரா வந்து அந்த பஸ் ஸ்டாப்பை கண்காணிக்கும். கீழே இருக்கிற கேமரா வந்து அந்த யார் வந்து அந்த SOS பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்கள வந்து அவங்க ஃபேஸையும் பார்க்க முடியும். ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு இஷ்யூ பிரச்சனை அந்த பஸ் ஸ்டாப்பில் அப்படின்னா, பஸ் ஸ்டாப் மட்டும் இல்லை, அது பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைனா இந்த SOS பட்டனை அழுத்தினா உடனே அங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த கால் போகும். கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த யார் அழுத்தினாங்களோ அவங்கள்ட்ட உடனே லைவாக பேச முடியும். ஸோ லைவாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன இஷ்யூ அப்படிங்கிறத அந்த போலில் மேலே இருக்கிற கேமரா மூலிமா அவங்க அதை வந்து வாட்ச் பண்ண முடியும். ஸோ அங்கே இஷ்யூவை பேஸ் பண்ணி அருகில் இருக்கிற அந்த பெட்ரோல் இல்லைன்னா பீட் ஆஃபீஸர்ஸை இல்லை ஆஃபீஸர்ஸ் ரவுண்ட்ஸில் இருந்தாங்கன்னா ஆஃபீஸர்ஸை இம்மிடியேட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு ரஷ் பண்ண முடியும். ஸோ இதனால் என்னென்னா நம்மளால் 100 கால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறத ஒரு SOS பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோல் ரூமை வந்து அந்த பொதுமக்கள் தொடர்பு கொண்டு, அப்படியே தொடர்பு கொள்ள பேச முடியலன்னா கூட அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து இந்த கேமரா மூலியமாக அங்கே என்ன நடக்குதுங்கிறத கண்ட்ரோல் ரூமில் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃப் கோவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த தீமாக எடுத்து இதை சக்கோ அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா, பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுற பல லேடிஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து அவங்களோட கருத்துக்களை கேட்டோம். அவங்க வந்து மெயினாக சொன்னது வந்து பஸ் ஸ்டாப்ஸில் நாங்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம், அதை வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல மகளிர் வந்து ஒரு சஜஷனாக தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உமன்ஸ் பாலிடெக்னிக்கில் மார்ச் 8 அன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இன்னும் 135 பிளேசஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கார்ப்பரேஷன்லேருந்து NOC கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் பல இடங்களில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 பிளேசஸ் பஸ் ஸ்டாப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ படிப்படியாக இந்த டேஸ் டு கம் அதை வந்து நம்ம எல்லா பஸ் ஸ்டாப்பையும் வந்து இந்த சக்கோ திட்டத்தில் வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறது, எந்த பிரச்சனைனாலும் சீக்கிரம் போய் டப்புன்னு அமுத்தி எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பணமெல்லாம் கொண்டு போகிறது பிட் பேக்கெட்டில் அடிக்கிறாங்க. ஆனால் இங்கே நிறையா பிட் பேக்கெட்லாம் போகுதுமா. அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குதுமா பெண்களுக்கு.